நான் ஒதுங்குவதில்லை, நான் பதுங்குவதில்லை. பல நேரங்களில் நானும் நினைத்திருக்கு, நான் விதிவிலக்கு அல்ல. ஊழியத்தை விட்டு, இந்த அழைப்பை விட்டு ஓட வேண்டும் என்று பல நேரங்களிலே நாம் எல்லாருமே வாழ்க்கையில பாடுகள் வரும்போது தடுமாறுகிறோம். பக்தன் பாடினான், தடுமாறும் உள்ளங்கள், தடுமாறும் மனசு, ட்ரிஃப்டிங் ஆல்வேஸ். அதுவா இதுவா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா? இல்லை என்பானுடைய அந்த வார்த்தையை மிகுந்த சந்தோஷத்தோடு வாசிக்கிறேன். அதாவது, நீ சமாதானத்தோடு போகும்படி உம்மை அனுப்பி விடுவேன். அந்த வார்த்தை, கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பார். அது அடுத்த வார்த்தை, நான் மேலும் நான் உயிரோடு இருக்கையில் அவன் சொல்கிற வார்த்தை, எனக்கு தயவு செய்ய வேண்டிய அல்லாமல் அல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தை, யோனத்தான் சொன்ன வார்த்தை தொடர்ந்து அந்த வாசகப்படுவது, யோனத்தான் தாவீது குடும்பத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். என்ற முதல் குறிப்பு என்னவென்றால், the price of deliverance. சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம். நான் சொன்ன வார்த்தை 20 வசனம் 19 வசனம், come unto the place where God has appointed you. தமிழ் வாசிக்கிறேன். நீ தீவிரித்து வந்து என் அண்டையில் உட்கார்ந்துரும். நான் சொல்ற இடத்துல உட்கார்ந்துரும். என்ன நடக்கும் தெரியாது, வாட் இஸ் தி கான்சிக்வன்சஸ் தெரியாது, என்ன ஆகும் தெரியாது. ஆனால் தேவன் சொல்லியிருந்தார், உட்காரும், ரிலாக்ஸ், ரெஸ்ட். இதைத்தான் ஆவியான சொல்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதியிலே உயர்ந்திருப்பேன். ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் என்ற வார்த்தைக்கு செயல்படாத நிலை அல்ல, செயல்படுகிற நிலைமை. அவரோட உட்காருங்க, ஜஸ்ட் forget everything. அது கடினம். மனம் அப்படியே நம்மை வாதிக்கிறது, மனம் நம்மை கொள்ளுகிறது, வார்த்தைகள் கொள்ளுகிறது, செயல்கள் கொள்ளுகிறது, ஜெபிக்க முடியாத நேரங்கள், எல்லாரும் தூங்க முடியாத நேரங்கள். பட் தேவன் சொல்கிறார், பி ஸ்டில். தமிழகத்திலும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, நீ ரிமைன், யூ பி ரிமைன். தமிழ உட்கார்ந்துரும், செய்வதை தொடர்ந்து செய்யுங்கள். இரண்டாம் குறிப்பு, த பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். தேவன் சொல்லுகிற வார்த்தை அந்த 10ஆம் வசனம். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நீ ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்துரும். கவனிங்கள், த பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். தேவன் உனக்கென்று ஒரு இடத்தை குறித்திருக்கிறார். God marked a place. உனக்கென்று ஒரு இடம். நீ அதாவது சில நேரம் செழிப்பா இருக்கும், சோதோம் கொமோரா செழிப்பா இருந்தது, ஆனால் தேவன் குறித்த இடம் அல்ல.